இன்னைக்கு நம்ம குவாண்டம் சூப்பர் பொசிஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்மலாம் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து படிச்சிருப்போம். ஸ்க்ராடிங்கர் ஈக்குவேஷன், ஸ்க்ராடிங்கர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் அதுலேருந்து நம்ம உண்மையாக சூப்பர் பொசிஷன் என்ன கற்றுக்கிட்டோமான்னா இல்லை. அது என்ன நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. குவாண்டம் சூப்பர் பொசிஷன் அப்படின்றது என்னென்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ஒரு பார்ட்டிகிள், சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ஒரு பார்ட்டிகிளால் ஒரே டைமில் இருக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் ஒரு பார்ட்டிகிள் ஸ்டேட்டில் இருக்குது. அது வேவ் ஸ்டேட்லேயும் இருக்கலாம். இப்போது ஒரு பர்சன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சூப்பர் பொசிஷனில் இருக்கும். இதில் எப்படி சூப்பர் பொசிஷன்னா, ஒரே டைமில் பார்ட்டிகிளாகவும் இருக்கும், ஒரே டைமில் வேவாகவும் இருக்கும். எப்போ ஒரு பர்சன் அதை அப்சர்வ் பண்ணுறாரோ, அப்சர்வர் எஃபெக்ட்டுக்காக அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சான்ஸை அந்த அப்சர்வருக்கு அது கொடுக்கும். ஒரே டைம் சைமல்டேனியஸாக பார்ட்டிகலாகவும் இருந்தது, இல்லை வேவாகவும் இருந்தது. அவர் பார்க்கும்போது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும். ஒன்று பார்ட்டிகலாக கொடுக்கும், இல்லை வேவாக கொடுக்கும். அதே மாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்பின் ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்கலாம். ஒரு பார்ட்டிகிள், சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் அப் ஸ்பின்னில் இருக்குது, இன்னொரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் டவுன் ஸ்பின்னில் இருக்குது. ஆனால் சூப்பர் பொசிஷனில் யாரும் பார்க்காத டைமில் ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் போத் அப் ஸ்பின்லேயும் இருக்கும், போத் டவுன் ஸ்பின்லேயும் இருக்கும். ஆனால் ஒரு அப்சர்வர் அதை அப்சர்வ் பண்ணும்போது அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி தான் அவருக்கு காட்டும். ஒன்று அதை அப் ஸ்பின்னை காட்டும், இல்லை டவுன் ஸ்பின்னை காட்டும். இப்போது இன்னும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் என்கிட்ட ஒரே ஒரு சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் தான் இருக்குது. இப்போது அந்த சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள் ஒரே டைமில் இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இந்த பாக்ஸுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம். அதே டைமில் சைமல்டேனியஸாக பாக்ஸுக்கு வெளியும் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரே பார்ட்டிகிள் தான் ஒரே டைமில் பாக்ஸுக்கு உள்ளேயும் இருக்கலாம், பாக்ஸுக்கு வெளியும் இருக்கலாம். சரி, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஒரு பார்ட்டிக்கல் டிடெக்டர் இருக்குது. இந்த பார்ட்டிக்கல் இருந்தால் இந்த டிடெக்டர் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கும். இப்போது நான் இந்த பார்ட்டிக்கல் டிடெக்டரை இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு இடத்துல வைக்கிறேன். இந்த டிடெக்டர் பார்ட்டிக்கல் இருக்கின்ற சிக்னலை எனக்கு கொடுக்குது. வேறு ஒரு இடத்துல வைக்கிறேன், அங்கேயும் இந்த பார்ட்டிக்கல் இருக்கின்ற சிக்னலை தான் கொடுக்குது. இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே எந்த இடத்துல வச்சாலும் எனக்கு இந்த பார்ட்டிக்கல் இருக்கின்ற சிக்னலை தான் கொடுக்குது. அதே டைமில் குறிப்பிட்ட சில இடத்துல இந்த பாக்ஸுக்கு வெளியேவும் வைக்கிறேன், அந்த இடத்துலையும் இது இந்த பார்ட்டிக்கல் இருக்கின்ற சிக்னலை தான் கொடுக்குது. சரி, என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு நான் ரெண்டு டிடெக்டர் எடுத்துக்கிட்டேன். ஒரு டிடெக்டரை உள்ளே வச்சுட்டு இன்னொரு டிடெக்டரை வெளியே வச்சுட்டா எனக்கு ரெண்டு டிடெக்டர்லையுமே பார்ட்டிகல் இருக்கின்ற சிக்னலை தான் கொடுக்குது. இந்த டிடெக்டர்ஸ் கொடுத்த சிக்னல்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த ஒரே ஒரு பார்ட்டிகிள் சூப்பர் பொசிஷனில் இருக்குது. ஒரே டைமில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஒரே டைமில் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, வெளியேவும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. இதுதான் சூப்பர் பொசிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கூலில் படித்த இந்த எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் டயக்ராம்ஸ் இதெல்லாம் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வரைகிறோம்.